வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாயதேவன்பட்டியைச் சேர்ந்தவர் ஜெயராஜ். இவருக்கு சொந்தமான ஜெயந்தி பட்டாசு ஆலை உள்ளது. இங்கு 20க்கும் மேற்பட்ட அறைகளில் 100க்கும் மேற்பட்டோர் வேலை பார்த்தனர். இன்று காலை வழக்கம் போல் ஊழியர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். பட்டாசுக்கு தேவையான ரசாயன கலவையின் போது ஏற்பட்ட உராய்வு காரணமாக பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. 3 அறைகள் இடிந்து தரைமட்டமாகியது. இதில் புலிக்குட்டி மற்றும் கார்த்திக் ஆகியோர் உடல் சிதறி ஸ்பாட்டிலேயே பலியாகினர். சிலருக்கு காயம் ஏற்பட்டது. அவர்களை ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மல்லி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் வேளாண் அலுவலகம் உள்ளது. புளியங்குடியைச் சேர்ந்த அறிவழகன் உதவி இயக்குநராக உள்ளார். நேற்று மதியம் விவசாயிகள் அலுவலகத்துக்கு சென்றபோது அதிகாரி அறிவழகன் புல் போதையில் இருந்தார். சேரில் தலை தொங்கியபடி நிதானமில்லாமல் சரிந்து கிடந்தார். சிறிது நேரம் கழித்து அலுவலக தரையில் படுத்துக் கொண்டார். வேளாண் அலுவலகத்தில் 2 பெண் பணியாளர்கள் உட்பட 7 பேர் பணிபுரிகின்றனர். அதிகாரியான அறிவழகனே இப்படி நடந்து கொண்டதால் அவர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர். தன்னை சிலர் வீடியோ எடுப்பதை தெரிந்து கொண்ட அறிவழகன் அலுவலக கதவை மூடினார். நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த அலுவலக பணியாளர் ஒருவர் அறிவழகனை பைக்கில் ஏற்றி வீட்டுக்கு அழைத்து சென்றார். இதுகுறித்து வேளாண் உயரதிகாரிகளுக்கு புகார் சென்றுள்ளது. அறிவழகனிடம் விசாரணை நடத்திய பிறகு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்ட 65வது போலீஸ் எஸ்பியாக நிஷா பொறுப்பேற்றுக் கொண்டார். மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, மற்ற டிஸ்ட்ரிக்ஸுக்கு இல்லாத மாதிரி. ஸோ மெயினாக டிராஃபிக் இஷ்யூஸ் ரிலேட்டட் ஆக்சிடென்ட்ஸ், ஸோ அதை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு அதில் என்ன ரெக்டிஃபிகேஷன் கொண்டு வரலான்றது எக்ஸாமின். அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்டில் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் ரிலேட்டடாக லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் நிறைய வரும். ஸோ அதுக்கு ஃப்ரம் த சைட் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபாரஸ்ட் கூடியும் ரெவென்யூ கூடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பரேஷன் அண்ட் லைசன்ல பப்ளிக்கு மேக்ஸிமம் கோஆர்டினேஷனோட ஹெல்ப்போட லைசன்ல இருப்போம். ஸோ அண்ட் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்டேட் இன்டர்ஸ்டேட் பார்டர் உள்ள ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஃப்ரம் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அதர் ஏஜென்சிஸ் கூட கோஆப்ரேட் பண்ணி அந்த செக்யூரிட்டி ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட்ஸ் எடுப்போம். சிமிலர்லி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல போலீஸ் ஃபேஸ் லாட் ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் இன் டே டு டே ஒர்க். ஸோ போலீஸ் வெல்ஃபேருக்கு என்னென்ன பண்ணலான்றது I'll study and take initiative in projects. Other than that, நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கா உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ I'll take some time to study everything and அதை ரெக்டிஃபை பண்றதுக்குள்ள ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்க்காகவும் பப்ளிக்காகவும் from on behalf of Nilgiris District Police I'll launch. மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் பாலம் அமைக்க பல இடங்களில் பள்ளம் தோண்டப்பட்டது. வழுவூர் மேலவீதியைச் சேர்ந்த 54 வயது மணிகண்டன் என்பவர் விவசாய தொழிலாளர்களுக்கு உணவு வாங்க நேற்று இரவு இந்த சாலையில் பைக்கில் வந்தார். எலந்தகுடி பகுதியில் சாலையின் குறுக்கே தோண்டப்பட்ட பள்ளத்தில் மணிகண்டன் பைக்குடன் விழுந்து ஸ்பாட்டிலேயே பலியானார். ஊர் மக்கள் உடலை எடுக்க விடாமல் மறியலில் ஈடுபட்டனர். ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்யும் வரை மறியல் தொடரும் என கூறினர். மறியலால் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. ஒப்பந்ததாரர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ததை தொடர்ந்து மறியலை கைவிட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மதியனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் 56 வயது ரோனிகா, 44 வயது தமிழ்ச்செல்வி, இருவரும் உறவினர்கள்.
மும்பையில் துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு நாகர்கோயில் எக்ஸ்பிரஸில் ஊர் திரும்பினர். அந்த பெட்டியில் பயணித்த மர்ம ஆசாமிகள் ரோனிகா தமிழ்ச்செல்வியிடம் அன்பாக பேசினர். சிறிது நேரத்தில் பிளாஸ்கில் இருந்த டீயை ரோனிகா தமிழ்ச்செல்விக்கு கொடுத்தனர். அதை வாங்கி குடித்த சிறிது நேரத்தில் இருவரும் மயக்கமடைந்தனர். அவர்கள் அணிந்திருந்த நகைகளை கொள்ளையடித்துவிட்டு மர்ம ஆசாமிகள் அடுத்த ஸ்டேஷன் வந்ததும் எஸ்கேப் ஆகினர். அரக்கோணம் அருகே வந்தபோது அவர்களுக்கு மயக்கம் தெளிந்தது. நகைகள் திருடு போனது பற்றி ரயில்வே போலீசிடம் கூறினர். இருவரையும் அரக்கோணம் அரசு ஹாஸ்பிட்டலில் போலீசார் அட்மிட் செய்தனர். ரயில் கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பரதராமி பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் வயல்களில் மழைநீர் தெப்பம் போல் தேங்கி 100 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்தது. பாசன கால்வாய் ஆக்கிரமிப்பு மற்றும் பராமரிப்பு இல்லாததால் மழைநீர் வெளியேற முடியாமல் வயல்களில் தேங்கி விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். பெரிய ஏரி சித்தேரி 2 கூடிய மதுகள் வழியாக வர ஏரி பாசன நீர் அதனுடைய ஆக்கிரமிப்பு அகற்ற கோரி கடந்த 20ஆம் தேதி 6ஆம் மாதம் சபபந்தி நிகழ்ச்சியில் நான் ஒரு பொதுமக்கள் சார்பில் மனு கொடுத்துருந்தேன். அந்த மனுவின் மீது மதுக்கள் மட்டுமே சீர் செய்யப்பட்டதை தவிர ஆக்கிரமிப்பான காவாக்கள் எதுவும் சீர் செய்ய முடியாத காரணத்தால் இன்று தொடர் மழை 5 நாளாக தொடர் மழையால் அந்த எதுக்கும் தண்ணி மொத்தமே பார்த்தீங்கன்னா விளைநிலங்கள் அறுவடைக்காக இந்த விளைநிலங்கள் மேலே 100க்கும் மேற்பட்ட ஏக்கரின் விளைஞ்ச நெல் பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முளைச்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீணாக போயிடுச்சு. 6 மாதம் கஷ்டப்பட்டு விவசாயம் நிலைமை இது நான் பொதுமக்கள் சார்பில் தான் நான் என்னுடைய கையினே இருக்குது. ஆனால் பொதுமக்கள் சார்பில் எல்லாமே விவசாயிகள் சார்பில் நான் 10 ஆண்டாக போராடிட்டு கொண்டு இருக்கிறோம். எங்கள் பெரியப்பா நாங்கள் எல்லாமே இதை நாங்கள் 10 மனுக்கள் மாரி இது வரைக்கும் நான் ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்கோம். எந்த மனுக்களும் மேலேயும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. இதால் பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்கிரமிப்புனால எல்லா விவசாயிகளும் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்காங்க. இதுக்கு உரிய முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் மாவட்ட நிர்வாகம் இது தலையிட்டு உடனடியாக இது ஆய்வுக்காக செய்து உரிய நிவாரணம் வழங்குமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மதுரை SS காலனியில் நடந்த காஞ்சி பெரியவர் அனுஷ உற்சவ விழாவில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவோடு ஒப்பிட்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இடுக்கி மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையிலே அந்த பகுதி மக்களோடு ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த அணை பலவீனமாக இருப்பதாகவும் இந்த அணை அகற்ற வேண்டும் என்றும் புதிய அணை கட்ட வேண்டும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார், அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்பாக மாண்புமிகு கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இந்த அணை பலமாக இருப்பதாக ஒரு கருத்து தெரிவித்தார். ஆக முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே இது போன்ற ஒரு முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பது கேரள மாநிலத்தில் மக்களிடத்தில் தவறான செய்தியை சொல்லி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது ஒரு தொடர் நிகழ்வாக இருக்கிறது. இப்போது ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டுகள் பொறுப்பேற்று இதுவரை முல்லை பெரியாறு அணை குறித்து ஒரு தெளிவான அந்த விவரங்களை மக்களிடத்திலே வெளியிட வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஆனாலும் முல்லை பெரியாறு அணை குறித்து தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சர்ச்சைகளுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோ அல்லது மாண்புமிகு மூத்த அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களோ தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை காப்பாற்றப்படும் என்கிற ஒரு உறுதிமொழியை அவர்கள் தெரிவிப்பார்களானால் இந்த பகுதி விவசாயிகள் அச்சமின்றி இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஒவ்வொரு கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்து வருகிற ஒவ்வொரு கட்சியினுடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? தமிழ்நாட்டு மக்களுக்குத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்குத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்குத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைவிட மாட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய பண்பாட்டிலே, நாகரிகத்திலே, வளர்ச்சியிலே, கல்வியிலே, சமூக நீதியிலே இரண்டர கலந்திருக்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம்.
இது மனித புனிதரால் உருவாக்கப்பட்டு தமிழகுலசாமி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு சாமானியர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரால் காப்பாற்றப்பட்ட இயக்கம். இதில் அண்ணாமலைக்கு என்ன வருத்தம் வந்தது எங்களுக்கு தெரியவில்லை. ஏதோ அவருக்கு யாருக்கும் கொடுக்காத ஒரு பரீட்சை அசைன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டதாகவும், ஏதோ அவர்தான் அவதார புருஷராக வந்திருப்பதாகவும், ஏதோ அவர்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலத்தை ஆயுளை நிர்ணயிக்கப் போவதாகவும், அவர் 8 கோடி தமிழர்களிலே அவரும் ஒரு தமிழர், அது கூட நமக்கு தெரியவில்லை. அவர் ஒரு வாக்காளர். அப்படியானால் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர் அழுத்தம் கொடுத்து தமிழகத்திற்கு உரிய நிதியை பெற்றுத்தர வேண்டும். அவர் அழுத்தம் கொடுத்து தமிழகத்திற்கு வளர்ச்சி நிதியை பெற்றுத் தந்திருக்க வேண்டும். அவர் அழுத்தம் கொடுத்து மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதியை பெற்றுத் தந்திருக்க வேண்டும். இதை சொன்னால் அவர் என்ன சொல்வார்? இந்தியா முழுவதும் செயல்படுத்துகிற நிதி திட்டங்களிலே அவருடைய பங்களிப்பை பற்றி எடுத்து சொல்வார்கள். நாம் கேட்பது, தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க நினைக்கிற மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய சிந்தனையும் செயலும் நியாயமானது. ஆனால் அதற்கான செயல் இல்லை, வெறும் பேச்சு தான் இருக்கிறது. அது வெட்டி பேச்சு, வெறும் பேச்சு. அது சபை ஏறாது, அது மக்களுக்கு எந்த பலனையும் தராது. இல்லை, இப்போ இந்த 1000 ரூபாய் திட்டம் எந்த மாணவர்கள் கேட்டாங்கன்னு நமக்கு தெரியல. மடிக்கணினி திட்டம் நிறுத்திட்டாங்க. இப்போ மாணவர்களெல்லாம் இந்த திமுக அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. அந்த கோபத்தை திசை திருப்புகின்ற வகையில் 1000 ரூபாய் கொடுத்து விட்டு பாடப்புத்தகத்தின் விலை 35%, 65% உயர்ந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஆகவே 1000 ரூபாய் கொடுத்து விட்டு 10,000 ரூபாய் புறவாசல் வழியாக, நுழைவாயில் 1000 ரூபாய், புறவாசல் வழியாக 10,000 ரூபாய் மாணவர்களிடத்திலிருந்து பிடுங்கப்படுகிறது, கொள்ளை வழியிலே பறிக்கப்படுகிறது என்கிற செய்தி தான் இந்த பாடப்புத்தகத்தினுடைய விலை உயர்வு நமக்கு செய்தியாக கிடைத்தது. புதுச்சேரியில் 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜூலை 31ஆம் தேதி கவர்னர் ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்கியது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி 12,700 கோடி ரூபாய் மதிப்பிற்கு பட்ஜெட் தாக்கல் செய்தார். 11 நாட்கள் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் முடிந்தது. புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கேட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து சபையை காலவரையின்றி சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார்.